நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ஈஸியான ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லலாம். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பூந்தி லட்டு, அதுக்கப்புறமா பர்ஃபெக்டான ஸ்வீட் கடை ஸ்டைலில் பாதுஷா, அதுக்கப்புறம் சாஃப்டான மைசூர் பாக், இதுவும் வந்து ஸ்வீட் கடை ஸ்டைலில் இருக்கும். இதுக்கப்புறமா பட்டர் முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா தட்டைங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ், ஆனால் அதையுமே சிம்பிளாக பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா சிவப்பு அரிசியில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல பூந்தி சிம்பிளாக ஈஸியாக பூந்தி லட்டு பூந்தி பொரிக்காமல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லட்டு பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டு போகாது. அதே சமயம் இதுக்கு ரொம்ப பெரிய கன்சிஸ்டன்சி வேணும், இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு நீங்கள் கவலையும் பட வேணாம். இதுக்கு முதல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். சலிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சலிக்காமல் போட்டாலும் நம்ம தண்ணி ஊற்றி கிளறும்போது மிக்ஸ் பண்ணும்போது அது கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. நல்ல ஓரளவுக்கு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதாவது எடுத்து ஊற்றினா அப்படியே விழணும். இந்த தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் இந்த லட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வராமல் போகாது. இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு ஜிலேபி மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மாவை ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். அதே சமயம் இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு 2லேருந்து 3 தடவை தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தோசை மாதிரியோ அப்பம் மாதிரியோ கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம்னா ஒரு 2 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். ஒரு 2 சுற்று மட்டும் விடலாம். நீங்கள் ஓவராக அரைச்சிடாதீங்க, மாவு மாதிரி ஆகிடும். அது வந்து சின்ன சின்ன பூந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இதுக்கப்புறமா சுகர் சிரப், இதுக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் வேணான்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது இது வந்து ஒன்று கவனிக்கணும், ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இப்போ அரைச்சி வச்சதை நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கிராம்பு, முந்திரி, திராட்சை, கல்கண்டு. இதை வறுத்தும் போடலாம், நீங்கள் வறுக்காமையும் போடலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டால் போதும். இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக வரும், அதாவது சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையில் போய்ட்டு ஸ்வீட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நம்ம வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. போது இதோட ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கையில் எடுத்து பிடிக்கும்போது பிடிக்க வரும். இந்த ஸ்டேஜில் சொதன்னு இருக்காது, அதாவது ரன்னியாக இருக்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் இன்னும் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப விட்டுட்டு பிடிங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் வந்து கையில் தண்ணி இருந்தோ இல்லைன்னா தண்ணி வந்து தொட்டோ நீங்கள் வந்து லட்டு எப்போவுமே பிடிக்கக்கூடாது. 1 வீக்குக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து லட்டை பிடிக்கணும். தண்ணி எல்லாம் பட்டுதுன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பூஞ்சை உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ட்ரையாக தான் நம்ம பண்ணணும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ முந்திரி வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக பண்ணணுன்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்.
ஸோ இது வந்து ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. தீபாவளிங்கும் போது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா ஸ்வீட் கடை ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம பாதுஷா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, சொதன்னு இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும். நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா இல்லைனா 1.5 கப் மைதா போட்டுக்கலாம். மைதா பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவில் ஏற்கனவே பாதுஷா போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயுமே படணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதாவது லேயர்ஸோடு வரும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு பிசையணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் பிடிச்சி பிசையணும், அவ்வளோதான். அப்பப்போ தண்ணியை கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேயர்ஸாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பிசைஞ்சு முடிச்சிடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால இப்படி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாவு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் நிறைய லேயர்ஸோடு வரும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பிசைய வேணாம். இதில் தேவையான பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். பெருசாக, சின்னதாக, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் கூட பண்ணலாம். அதாவது ட்ரெடிஷ்னலாக கடைகள் அப்படி தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வந்து இதை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ நான் ஏற்கனவே வெப்சைட்டில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுஷா அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வந்து ஒரு சிலர் செய்வாங்க. ஸோ அதை வந்து சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மீடியமாக தான் பண்ணணும். ஸோ இந்த பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாதிரி நல்ல லூஸாக தான் இருக்கணும். பால்ஸ் எல்லாம் சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது. இது மாதிரி பண்ணாமல் லைட்டாக இது வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிறது, அது வந்து இன்னொரு மெத்தடு. நான் அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். இது எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாக இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதாவது ஃப்ரை ஆகிற அளவுக்கு, முறுக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வேகும், மேலேயும் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், 5லேருந்து 7 நிமிஷம் அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆயிலை வந்து இதை அப்சர்வே பண்ணாது. இப்போ சுகர் சிரப், அதுக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வரணும். இதில் ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றலாம். ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி பண்ணலாம். 1 கம்பி பதம் வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி தான் இருக்கணும். வெல்லம் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரே ஒரு துளி மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. இது வந்து அந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிறத தடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பாதுஷா வந்து போடணும். போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் இருந்தாலுமே கெட்டு போகாது. நல்லா அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எடுக்கிறதுனா நீங்கள் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப்பை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர்ஸ்லேயும் அந்த சுகர் சிரப்போட அந்த டேஸ்ட் இருக்கும். ஏலக்காயோட ஃப்ளேவர், குங்குமப்போட ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நல்லா கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாதுஷா கோதுமையில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மைதாலேயே ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன்.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் கிளியரா சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சொத சொதன்னு இல்லாதனால, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா 2 வீக்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போறது ஒரு காரம் தான். சிம்பிளா, ஈஸியா மினி பெப்பர் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம, இது வந்து கோகுலாஷ்டமி, தீபாவளி, சங்கராந்தி, பொங்கல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, நெய் இல்லைனா பட்டர், அதுக்கப்புறமா எள்ளு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 கப் அரிசி மாவு போட்டுட்டு இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா வெந்துடும். இதில் கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகம், பெப்பர் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இதை மூடி அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தட்டையோட ஷேப் வராது. ஸோ மீடியமாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைகிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இதில் பெப்பர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் வந்து ஜவ்வரிசி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அப்படி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஏற்கனவே நான் தட்டை அந்த ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வகையான தட்டையை போட்டிருக்கேன், கோதுமை மாவுலேருந்து ஆரம்பித்து. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது மினி தட்டை அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டையோட பேஸ் மாவுன்னு சொல்லலாம். இது நீங்கள் பெரிய தட்டையாக போட்டாலுமே நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது சின்ன பால் எடுத்து கையிலேயே நீங்கள் தட்டிக்கலாம். கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ கையில் தடவிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தட்டை வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து இன்னொரு மெத்தடும் காட்டியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பால்ஸை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அதை வந்து ஃப்ரைட்டன் பண்ணுறது. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிங் முறுக்கும் பண்ணலாம். ரிங் முறுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். இதில் கறிவேப்பிலை வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, ஈவன் நீங்கள் வந்து நிலக்கடலையை வறுத்து அரைச்சி கூட போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். மேக்ஸிமமே நீங்கள் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். இது வந்து கையிலையுமே ஒட்டாது, அதே சமயம் கிராக்கும் வராது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோகுலாஷ்டமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 2 தடவை ப்ரெஷர் கொடுத்தா போதும், ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் கோதுமை, அதுக்கப்புறம் ராகி, கம்பு எதில் வேணாலும் பண்ணலாம். மில்லட் கூட நல்லாயிருக்கும். 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிகினர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். குட்டி குட்டி பால்ஸை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வந்து வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம டம்ளர் இருக்கும், இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே ஈக்குவலாக வந்துடும். இதை வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகாது. ஷீட் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவோட பேக்கெட் இருக்கும், பெரிய பேக்கெட்டாக இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி வச்சுட்டு இன்னொரு பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஓவர் தின்னாக இருக்க வேணாம், அதே சமயம் ஓவர் திக்காகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம டைரெக்டாக எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். ஸோ 2வது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து உப்பி வராது. லைட்டாக கிராக் இருந்ததுன்னா கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதே சமயம் இது வந்து பிளேட் எடுத்து வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மினி தட்டை அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா பண்ணி நம்ம போட முடியாது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே சமயம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடவே கூடாது. இது ஆயிலில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மீடியம் டு ஹை வந்து கரெக்டாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரௌனும் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம அரிசி மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை மாவு உளுந்து மாவு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக பார்க்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுலேயே நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து அரைச்சி போட்டும் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஆயில் சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு. நம்ம முறுக்குக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த மெத்தட் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முள்ளு முறுக்கு, தேன்குழல் முறுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் நீங்கள் பூண்டு, வரமிளகாயை அரைச்சும் போடலாம். அது வந்து பூண்டு தட்டை. நான் போட்டிருக்கிறது பெப்பர் தட்டை. பெப்பர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி பெப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ரெண்டாவதும் போட்டு எடுத்துட்டோம். இது மாதிரி பண்ணிங்கன்னா இனி வந்து கடையில் நீங்கள் தட்டையே வாங்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கப் அரிசி மாவு தான் போட்டோம். அதுக்கே இவ்வளோ தட்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு உங்களுக்கு உளுந்து மாவெல்லாம் தேவைப்படாது. நான் கூடிய சீக்கிரமாக உளுந்துலேயும் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன். இது பிகினர்ஸ்க்காக தான். ரொம்ப சிம்பிளாக கையிலேயே ஷேப் பண்ணி டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா ஸ்வீட் கடை ஸ்டைலில் சாஃப்டான மைசூர் பாக் பர்ஃபெக்டான அளவுகளோட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறோம். 3 பொருட்கள் தான் தேவைப்படும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி கடையில் போயிட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவில் சின்ன சின்ன கட்டி இருக்கும். அதோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மைசூர் பாக் வந்து ஒரு பச்சை வாசனை வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமான மைசூர் பாக் நான் போட்டிருக்கேன். கேரட்டிலேருந்து ஆரம்பித்து ஸ்வீட் கடை ஸ்டைலில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கலாம். தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு 2 கப் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ்க்கு இதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். கட்டி இல்லாமல் வரணும். ஸோ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றும் போது அந்த கட்டி உடஞ்சிடும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு மைசூர் பாக் அப்படிங்கும்போது. மற்றபடி ரொம்ப ஃப்ரை பண்ணி பண்ணுறதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால ஈஸியான ஒரு ரெசிபி தான். இப்போது 1.5 கப் நெய் இதை வந்து நம்ம அப்பப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். முதல்ல ஒரு 1/2 கப் நெய் ஊற்றுங்க. அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ பாருங்கள், திரும்ப நம்ம ஒரு 1/4 கப் நெய் ஒரு 3-4 தடவை நெய் விட்டு கிளற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நெய் இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதம் எப்படி தெரியும்னா, உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் வரும், நிறைய பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு அந்த ரிப்பன் மாதிரி நல்லா விழும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுடலாம். ஸோ சாஃப்டான மைசூர் பாக் அப்படின்னா அதனோட பதம் ஒரு மாதிரி இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி உள்ளே வந்து நிறைய பபிள்ஸோடு இருக்கிறதுக்கு, அதாவது அந்த மைசூர் பாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனோட பதம் வேறு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த பேன்லேருந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள். நம்ம போட்ட அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த நூலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். நீங்கள் நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட் எதில் வேணாலும் நீங்கள் போட்டுடலாம். இம்மீடியட்டாக நீங்கள் வந்து போட்டுடணும். போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். நல்லா செட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சுகர், 1.5 கப் நெய் போட்டிருக்கோம். இதுலேயே 1:1 கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் நீங்கள் அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அளவுகள் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். எனக்கு 30 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சாஃப்டான மைசூர் பாக். சொதன்னு இருக்காது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அது பர்ஃபெக்டான அளவில் இருக்கிறதுனால நமக்கு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பூஞ்சை பிடிக்காமல் டேஸ்ட்டு மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங்காக இருக்கும். இதாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இடையில கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். நம்ம மைசூர் பாக்கு இடையில ப்ரௌனான கலரும் வரும். ஸோ இந்த மைசூர் பாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ரன்னியாகவும் இருக்காது. ஸோ எப்போவுமே மைசூர் பாக் ஓவர் ஆயிலோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப திகட்டிடும், ரொம்பவும் சாப்பிட முடியாது. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 1-2 சாப்பிடும்போது கூட நமக்கு ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரியோ நெய் இருக்கிற மாதிரியோ தெரியாது. அதே சமயம் இதனோட ஹெல்தியர் வெர்ஷன் வந்து நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனல், ஸோ அது எங்களோட இன்னொரு சேனல் தான். ஸோ அதில் வந்து வெல்லத்தில் நான் போட்டிருக்கேன் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு. கூடிய சீக்கிரமாக நான் கருப்பட்டிலையும் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸ்க்கான பட்டர் முறுக்கு, ஒரு சிம்பிளான காரம் ரெசிபின்னு சொல்லலாம். தீபாவளிக்கு ஸ்வீட் மட்டும் இல்லாமல் நம்ம காரம் செய்வோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நான் பண்ணிடலாம். பட்டர் முறுக்கு தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த பட்டர் முறுக்கில் எதையும் அரைச்சி பண்ணாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக மொறுமொறுன்னு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மாதம் வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்மெல்லே இதில் வராது. இது வந்து கோகுலாஷ்டமி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, தீபாவளி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பண்ணலாம். டீ காஃபி அப்படிங்கும்போது கூட நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு அப்படிங்கிறது கடினமாக இருக்கும், கடிக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் முறுக்கு அப்படிங்கிறது நல்ல மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும், கடினமாக இருக்காது. இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாதனால நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/4 கப் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/3 கப், பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் அரைச்சதையும் அதையும் போட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப், 1/4 கப், அதுக்கப்புறமா 1/3 கப். 1/4 கப்போட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை. கட்டி இல்லாமல் முதல்ல நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான எள், பெருங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம், பட்டர், உப்பு. ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. முதல்ல பட்டர் எல்லாம் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா பிசையும் போது நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு இலக்கமாயிடும். எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு நமக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது நீங்கள் அந்த
பதம் வந்து கொஞ்சம் மாறும். அதனால தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் வந்து மாவு பிசையலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓமம் பொடிக்கு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஹார்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா பிழியறது கஷ்டமாக இருக்கும், முறுக்கு ஹார்டாகிடும். லூஸாக பிசைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து முறுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும், ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதே சமயம் நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணோன்னே, மாவு ரெடி பண்ணோன்னே பிழிய ஆரம்பிச்சிடணும். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிசைஞ்சிட்டு முறுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அந்த மாவு வந்து புளிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம பிசைஞ்ச உடனே போட ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் இதில் நீங்கள் கடலை மாவு வேணானாலும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு கிளாத் போட்டு. ஸோ தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பிழியணும். அது வரைக்கும் மாவு வறண்டு போகக்கூடாது, அதுக்காக தான் நான் மூடி வச்சிடணும்னு சொன்னேன். ஸ்டார் முறுக்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நீங்கள் தேன்குழல் முறுக்கில் கூட பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் பட்டர் முறுக்கு அப்படின்னலாம் எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும், கிறிஸ்பியாக அந்த ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு அதுலேயே தான் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு போயிடுங்க, ரொம்ப சூடாக இருந்தால் மட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இல்லை தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் இல்லைன்னா ஓமம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது பேட்சும் ஃப்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கு முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியானது. நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை போடுங்க. 1/2 கப்பெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருக்கேன், ஏன்னா அது இப்படி இருக்கிற ஆயிலை அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக. ஃபைனலாக நம்ம அதை உடச்சி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வச்சுருக்க முடியாது. ஸோ 1 மந்த் அப்படிங்கும்போது நீங்கள் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பட்டர் முறுக்கில் நீங்கள் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மசாலா முறுக்கு மாதிரி நீங்கள் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பட்டர் முறுக்கில் நான் பொட்டுக்கடலை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உளுந்து வச்சும் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வகையிலான முறுக்கை வந்து ஏற்கனவே நான் முத்தோமை கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஹெல்தியான சிவப்பரிசியில் ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஹெல்தியாக 10 நிமிஷத்தில் சிவப்பரிசியை பயன்படுத்தி ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லட்டுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு முதல் கொண்டு ஹேர், அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சத்து மிக்க லட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் ஆகணும். இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை நல்லா கழுவி காய வச்சுருங்க. தோட்டத்தில் விளைஞ்சதாக இருந்துன்னா நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ பொட்டுக்கடலை, ஏலக்காய் போகிறோம். இதையும் போட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த பொட்டுக்கடலையில் கிறிஸ்பினஸ் வந்தால் போதும், ஏன்னா ஆல்ரெடி ரோஸ்டட் தான். இதில் முழு ஏலக்காய் போடலன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் அரைக்கும்போது. இது எல்லாமே நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிறது ஆலிவ் விதை, அதாவது ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும், 1 நிமிஷத்துக்குள்ளேயே. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையும் போடலாம். ரோஸ்ட் பண்ணாமல் போடும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கும்போது மேபி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி போடுறது நல்லது தான். ஸோ உங்களுக்கு ஃப்ளாக்ஸீடு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் ரவை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும்.
இந்த ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லட்டில் ஏதாவது மாய்ஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏதாவது லைட்டாக வெட்டாக இருந்துச்சுன்னா, இது வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ. அப்படிங்கும்போது லட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால தான் நம்ம ரவை போடுறோம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கலாம். எள்ளில் அயன், கால்சியம் இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது கருப்பு எள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு எள்ளை நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்கேஸ் இது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். இதையுமே போட்டு ஆற வச்சிடலாம். இப்போது இது வந்து ரெட் ரைஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன், காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு பேனில் போட்டுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம பாப்கார்ன் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுக்கெல்லாம் நெய்யெல்லாம் தேவையே இல்லை. இது ரோஸ்ட் பண்ணுறதுலையே நல்லா குக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லா அரிசியுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் B12 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சத்தானது. ஸோ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு முதல்ல அந்த சிகப்பு அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். எல்லாத்தோட சேர்ந்து அரைச்சதுன்னா இது வந்து அரைபடாது. உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம கஞ்சி கூட வைக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா எள்ளு, பொட்டுக்கடலை, மற்ற எல்லா பொருட்களையுமே போட்டுட்டு நம்ம இதையும் அரைக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, அது 1 கப் போட்டுக்கலாம். இதை பிடிச்சி பாருங்கள். போட்டு அரைச்சதுக்கப்புறமா பிடிச்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக பிடிக்க வரும். இன்னொரு சுற்று விட்டிங்க அப்படின்னா நமக்கு நெய்யே தேவையில்லை. தேவைப்பட்ட நல்ல சூடான நெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரேடியாக நெய்யை ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் அந்த லட்டு வந்து வலுவலுன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் துருவின தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் நல்லாயிருக்கும். நிலக்கடலை எல்லாமே வந்து பாதாம், முந்திரி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நல்லா வந்து டைட்டான லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு தான். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகளுக்கு சாக்லேட்டுக்கு இணையான ஒரு சாக்லேட்டை விட அதிக சத்து உள்ளதுன்னு சொல்லலாம். சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.